கோவை போலுவாம்பட்டி வனப்பகுதியில் அவுட்டுக்காய் எனப்படக்கூடிய வெடியை சாப்பிட முயன்ற பெண் குட்டி யானை சிகிச்சை பெற்று வரக்கூடிய நிலையில் அந்த பகுதியில் மோப்பநாய் உதவியுடன் வனத்துறையினர் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டு வருகிறார்கள். கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் சுரேஷிடம் கேட்கலாம். சுரேஷ், விவரம் என்ன? போலுவாம்பட்டி வனப்பகுதியில் உள்ள வனப்பகுதியில் உடல்நலக் குறைவால் பாதிக்கப்பட்ட 8 வயது பெண் யானைக்கு கால்நடை மருத்துவர்கள் நேற்றிலிருந்து தீவிர சிகிச்சை கொடுத்துட்டு வராங்க. கோவை போலுவாம்பட்டி வனத்தரகம் முள்ளங்காடு தானிக்கண்டி வனப்பகுதியில் உடல்நலம் குறைவாக பெண் குட்டி யானை அவதிப்பட்டு வருவதாக ரோந்து பணிக்கு சென்ற வனத்துறைக்கு தகவல் தெரிந்தது. உடனடியாக அப்பகுதிக்கு சென்று பார்த்தபோது உடல்நலம் குன்றிய நிலையில் இருந்துச்சு. உடனடியாக கால்நடை மருத்துவர் மற்றும் அலுவலருக்கு தகவல் அளிக்கப்பட்டது. இந்நிலையில் கால்நடை மருத்துவர் குழு மற்றும் வனத்துறை அதிகாரிகள் நேற்று காலை முதல யானை நடமாட்டத்தை கண்காணித்து கண்டறிந்து அதுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கிறதுக்காக முயற்சி செய்தனர். அதே வகையில பாத்தீங்கன்னா மைக்கூச்சி போட்டு தொடர்ந்து தீவிர சிகிச்சை அளிச்சுட்டு வந்தாங்க. அதே வேளை பாத்தீங்கன்னா நேற்று பாத்தீங்கன்னா நரசிபுரம் பகுதியில அவ்வப்போது பன்னிகளுக்கு வெடிமருந்து அவுட்டுக்காய் அப்படிங்கிற ஒரு பொருளை பயன்படுத்துவாங்க. அந்த பொருள்னால நான் வெடிவெப்பு ஏற்பட்டு வாயில அடிபட்டிருக்கலாம் அப்படிங்கிற கோணத்துல நேற்று டாக்டர் நமக்கு சொல்லியிருந்தாங்க. அது அந்த பகுதியில நான் தோட்டத்து பகுதியில ஏதாவது இருக்கா அப்படிங்கிற மாதிரி கண்காணிக்கிறதுக்காக இங்க நரசிபுரம் பகுதி மற்றும் தேவராயபுரம் பகுதியெல்லாம் முக்கிய இடங்கள்ல விவசாய தோட்டத்தில் அருகில இருக்கிற இடத்துல எல்லாம் நேற்று முதல்ல வனத்துறை நாய் மூலம் தீவிரமா சோதனை செஞ்சுட்டு வராங்க. ஆனா இந்த சோதனைல எதுவுமே பிடிபடல. தொடர்ந்து அவுட்டிக்காய் யாராவது பயன்படுத்திட்டு இருக்காங்களா அப்படிங்கறது கண்டறிஞ்சிட்டு வராங்க. விரிவான தகவலுக்கு நன்றி சுரேஷ்.